வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. ராகு கேது பயிற்சியை பற்றி பார்ப்போம். ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சி அது. இந்த 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி தான் வருது. எப்பயுமே ராகு கேது பிற கிரகங்களை காட்டிலும் ரொம்ப வலிமையானது. கொடுத்தாலும் அப்படிதான் ஓஹோன்னு வாழ வச்சிரும், கெடுத்தாலும் அப்படிதான் தர மட்டத்துக்கு கெடுத்துப்படும் நம்மளை. அவ்வளோ வலிமையான கிரகமா அப்படின்னு கேட்டால் ஆமாம், உண்மைதான். அப்படிப்பட்ட அந்த ராகு கேது வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகங்கள். ஏற்கனவே அது என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இனிமேல் அது மாறினதுக்கப்புறம் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதையும் நாம் இப்போ பார்க்கலாம். இவ்வளவு நாள் உங்களுடைய ராசிக்கு 5வது ராசியில தான் ராகு இருந்துச்சு கடந்த 1.5 வருட காலமா. அப்ப என்ன பண்ணுன்னா, இந்த 1.5 வருட காலத்துல நீங்க பெத்த பிள்ளைய பிரியிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரலாம். ஏதாவது ஒரு பிள்ளைய படிக்கிறதுக்காகவோ வேலையின் காரணமாக கூட வேற ஊருக்கு போற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட உருவாயிரலாம். அதனால கூட பிரிஞ்சு போயிருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு சந்தோஷமாவே பிள்ளைங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியே பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஒரு சிலருக்கு பிள்ளைகளோட ஏதாவது விவகாரம் சண்டை சச்சரவு கோபதாபத்தினால கூட ஒரு சில பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க. அந்த வேலையை செஞ்சது ராகு தான். அதாவது பெற்ற பிள்ளைகளையே எதிரியாக்குமா அப்படின்னா, ராகு பகவான் தான் பெற்ற பிள்ளையவே எதிரியாக்கும். பிள்ளைகளுக்கும் நமக்கும் உறவு முறை சரியா இருக்காது. அவங்களுக்கும் நமக்கும் எப்ப பாரு ஒரு எலியும் பூனையும் மாதிரியான ஒரு விஷயங்களை அதிகமாக அந்த ராகு தான் உருவாக்கி விட்டுரும். அதே மாதிரி சிலருக்கு பிள்ளைகளோட ஒற்றுமையா இருப்பாங்க. ஆனால் அப்படி ஒற்றுமையாக இருக்கவங்களுக்கு பிள்ளைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும். அந்த வேலையை பார்க்கறதும் இந்த ராகு தான் பார்க்கும். அதே மாதிரி ஏற்கனவே குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு அது குழந்தை பாக்கியம் கொடுக்கணும்ல, ஆனால் கொடுத்துருக்காது. ஒருவேளை குழந்தை கருவே நின்றுருக்காது. கரு நின்றிருந்தாலும் ஒன்று அபாசன் ஆயிருந்திருக்கும், அல்லது பிறக்கிறதுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்துருந்துருக்கும். ஒரு சிலருக்கு நார்மல் டெலிவரி கொடுக்காது. ஆக ஏதோ ஒரு வகையில் அந்த குழந்தை பாக்கியத்தில் பிள்ளை பேரில் பிரச்சனை பண்ணணுங்கிறது தான் அந்த ராகுவோட நோக்கம். அதே மாதிரி ஒரு சில பிள்ளைங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, பொண்ணுங்க கிட்டத்தட்ட ஒரு 10 to 13 வயசு வரைக்கும் கூட இருப்பாங்க. 14 வயசுல உள்ள பொண்ணுங்க கூட இருப்பாங்க. அவங்கள ஏஜ் அட்டன் பண்ணுற பருவத்தில் இருப்பாங்க. ஆனால் ஏஜ் அட்டன் பண்ண விடாது. ஏஜ் அட்டன் பண்ணுறதுல தடை தாமதங்களை கொடுத்துரும். அப்ப இப்ப ராகு கேது பேச்சு வரும், அதுக்கப்புறம் தான் ஏஜ் அட்டன் பண்ணலன்னா பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ராகு தான் பாலியல் பிரச்சனையை தூண்டி விடுறது. இந்த ராகு தான், அதாவது பாலியல் வன்கொடுமை அப்படின்னு சொல்றோம்ல, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அப்படின்னு சொல்றோம். பாலியல் சட்டங்கள் ரீதியாகலாம் நம்மளை தண்டிக்கப்படுறோம்ல, அதுக்கெல்லாம் இந்த கிரகம் தான் காரணம். அப்போ ஒரு சில ஆண்களுக்கு அந்த குழந்தைகளின் மேல ஒரு ஆசை வர்றது, அவங்க கிட்ட தவறா நடக்கிறது, அதனால சிலருக்கு தண்டனை பெறதெல்லாம் இந்த ராகு கேதுனால தான் நடக்கும். அதனால ராகு 5வது இடத்துல இருந்தாலே ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி ராகு 5வது இடத்துல இருக்கும் போது பிள்ளைகள் விலகி இருந்தா கூட அவ்வளவு சண்டை சச்சரவு வராது. ஒன்னா இருந்தா அதிக சண்டை சச்சரவு வந்துடும். ஆனா விலகி இருந்தாலுமே சிலருக்கு சண்டை சச்சரவு வரும். இதுல ஒன்னா இருந்தா அதிகமா வந்துடும். இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு அப்படின்னா, இந்த 2025 ஏப்ரல் 26 வரைக்கும் தான். ஏப்ரல் 26ஆம் தேதி ராகு விலகிரும், 4வது ராசிக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் பிள்ளை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கும். பிள்ளைகளோட கருத்து வேறுபாடுகள் இருந்தா அல்லது பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தா அதெல்லாம் விலகிரும். அதே மாதிரி ஏஜ் அட்டன் பண்றவங்க கரெக்டா பண்ணுவாங்க. இந்த பாலியல் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் வராது. ஆக ஓரளவுக்கு நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் கிடைக்கும். இப்ப ராகு பகவான் 4வது ராசிக்கு தான் வரப்போறார். ஆனா ராகு 4வது ராசிக்கு வந்தா நல்லது செய்யுமான்னா, இப்ப நான் சொன்ன மாதிரியான விஷயங்கள்ல பிரச்சனை பண்ணாது. ஆனா 4வது ராசியில வந்தாலும் அது ஒரு சிலருக்கு தோஷம்தான். அது என்ன பண்ணும்னா, உங்களோட அம்மா இருக்காங்கல்ல, அம்மா கூட கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு பிரச்சனைகளை உருவாக்கி விடும்.
அப்படி அம்மாவோட சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரலன்னா அம்மாவுக்கு வந்து உடல்நிலை கோளாறுகளை கண்டிப்பாக உருவாக்கி விடும், மருத்துவ செலவுகள் எதாவது ஏற்படுத்தி விட்டுரும். அதே மாதிரி சிலருக்கு வீடு மாற்றம், ஊர் மாற்றம், டிரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கூட்டு குடும்பத்தில் இருந்தால் சண்டை சச்சரவை வந்து தனி குடித்தனம் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை வந்து ராகு பயிற்சிக்கு அப்புறம் உருவாக்கிடும். ஸோ தனி குடித்தனம் போகணுன்னா போயிருங்க, போனால் தான் உங்கள் வீட்டில் வந்து அந்த சண்டை சச்சரவு அப்படிங்கிறது வந்து நிற்கும். அதே மாதிரி நீங்கள் பொருள் போட்டு சொத்து பத்துக்களை கவனமாக வச்சுக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு பொருளை இழக்கணும் அல்லது ஏதாவது ஒரு சொத்தை இழக்கணும்னு இருக்கும். அப்போ ஏதோ ஒரு வழியில் பொருளோ சொத்தோ நம்ம கையை விட்டு ஏதாவது ஒரு வழியில் போகணும்னு இருக்கும். அதனால சொத்து பொருட்களை வந்து கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் நகை நட்டெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும், இல்லைன்னா யாராவது திருடிட்டு போயிடுவாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது தான். அதே மாதிரி ஏதாவது ஒரு சொத்து கடந்த காலத்தில் விற்கணும்னு நினச்சி விற்காமல் இருந்துச்சுன்னா இனிமேல் விற்கும். அதன் மூலமாக கூட ஒரு சிலருக்கு கடன் காட்சிகள் இருந்தால் அந்த கடன் காட்சிகள் எல்லாம் கூட தீர்வாகும். அதே மாதிரி விவசாயத்தை பொறுத்தளவு ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் சுமாராக தான் விளையும், ரொம்ப நல்லா விளையும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு இடம் ஏற்கனவே வாங்கியிருந்தா கூட, ஒத்தி வாங்கியிருந்தா கூட, லீஸுக்கு எடுத்திருந்தா கூட அந்த இடத்த நம்ம வந்து கொடுக்குற மாதிரி வரும். யார்கிட்ட வாங்கணுமோ அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளையும் உருவாக்கும். அதே ராகு ஆடு மாடுகளுக்கும் கொஞ்சம் செட் ஆகாது. இப்போ நம்ம வீட்டில் ஆடு மாடு இருந்தால் சரியாக விருத்தி ஆகாது, சரியாக பால் கொடுக்காது, ஏதாவது ஒரு நோய் நொடி வர்றது மாதிரி வரும். அதே மாதிரி மாடுகள் வந்து ஆடு மாடெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும் அதனுடைய எண்ணிக்கை. இந்த வேலையைத்தான் அடுத்து ராகு பகவான் பார்க்கும். அதனால விவசாயம் போடுறவங்களா இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆடு மாடு வச்சு அதை தொழிலாக பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சம் குறைச்சே பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த பாதிப்புகள் வந்து வராமல் இருக்கும். அதே மாதிரி வீட்டில் சண்டை சச்சரவு வருதுன்னு தெரிஞ்சால் தனியாக போயிருங்க. தனியாக போயிட்டீங்கன்னா அந்த சண்டை சச்சரவு இருக்காது. இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு இருக்கும். அதே போல் உங்கள் தாயாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது அல்லது உங்கள் அம்மா கூட அடிக்கடி நமக்கு சண்டை வருதுன்னா அப்போ அவங்களோட நீங்கள் இருக்காதீங்க. இருந்தால் தான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், இல்லைன்னா சண்டை சத்தம் வரும். ஸோ நீங்கள் வெளியே இருந்தீங்கன்னா அல்லது அவங்க வெளியே இருந்தால் அவங்களுக்கு நோயும் வராது, சண்டை சச்சரவும் வராது. இதை தான் அந்த ராகு பயிற்சி அப்படிங்கிறது செய்யும். சரி, கேது பகவான் என்ன செய்வார்? கேது பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 11வது ராசியில் தான் இருந்தார். கேது 11ல் இருந்தால் நல்லது தான். ஏதாவது சில பல நன்மைகளை வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு கொடுத்துருவார். நடக்காத ஒரு சில காரியங்களை நடத்தி விட்டுருப்பார். உங்கள் வீட்டில் கடன் நோய் அந்த மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் தீர்த்து வச்சுருந்துருப்பார். ஸோ சில நன்மைகளை வந்து அந்த கேது வந்து உங்களுக்கு செஞ்சுருந்துருப்பார். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எல்லாம் வந்து உங்களுக்கு தீர வச்சுருப்பார். 2வது திருமணம்னா மட்டும் கரெக்டாக இருக்காமல் போயிருக்கும் ஏற்கனவே. அல்லது 2வது திருமணம் பண்ணவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு வந்திருந்திருக்கும். ஸோ செகண்ட் மேரேஜ் சிலருக்கு நடக்கிறதா இருந்தால் நடக்க விடாமல் செஞ்சுருந்துருக்கும். ஆனால் இப்போ இந்த கேது பயிற்சி வர்றது செகண்ட் மேரேஜ் நடக்கிறதா இருந்தால் நடக்க வைக்கும். 2வது திருமணம் பண்ணவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரிவினை இருந்துச்சுன்னா அந்த பிரிவினை சண்டை சச்சரவுலாம் சரியாக போயிடும். அதே மாதிரி கேது 10வது இடத்துக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு தொழில் மாற்றம் வரும். நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிற மாதிரி வரும். அல்லது தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு தொழில் ஸ்தாபனத்திலேருந்து வேறு தொழிலில் வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். அதாவது ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலுக்கு போகிறது அல்லது தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது தொழில் மாற்றங்களை வந்து உருவாக்குறது தான் அந்த கேதுவுடைய வேலை. ஆக ராகு கேதை பொறுத்தளவு நான் சொன்ன மாதிரியான பலன்களை கண்டிப்பாகவே கொடுக்கும். நான் என்ன சொன்னனோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில விஷயங்களை மாற்றி கரெக்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டீங்கன்னா சில தவறுகள் நடக்க விடாமல் நம்மளால் தடுக்க முடியும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து கைக்கு வரும், உடனே பார்க்கலாம். அதில் சில விஷயங்கள் வந்து தெரியும் கண்டிப்பாக. நன்றி நண்பர்களே.